தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை நம்முடைய தேவ தாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில்தாமே அந்த தாயினுடைய பரிந்துரையை வேண்டி, பாதுகாவலை வேண்டி இந்த பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். இறைவன் தாமே நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய அன்பு தாய் ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரையின் மூலம் நமக்கு நிறைவாக பொழியும்படியாக நம்மையே முழுவதுமாக இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வணங்குதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித ஜெபமாலை அன்னையை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பாவம் அறியாத கிறிஸ்துவை பாவநிலை ஏற்கச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 14 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரோடும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம்.
ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆட்களை பார்த்து, இடங்களை பார்த்து, நேரத்தை பார்த்து இருவேறு விதங்களில் பேசக்கூடிய மனிதர்களை பார்த்திருப்போம். பல நேரங்களில் நாமே கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் இருந்திருப்போம். இரட்டை வேடம் அல்லது இரட்டை நாக்கு என்று சொல்லுவார்கள். ஒரு நேரத்தில் ஒன்று பேசுவோம், அதே இது இன்னொரு நேரத்தில் மாற்றி பேசுவோம். ஒரு ஆள் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒன்று, அவங்க இல்லாத பொழுது இன்னொருத்தங்க முன்னாடி அவங்கள பற்றி இன்னும் ஒன்று, இப்படி மாற்றி பேசுவதைத்தான் இரட்டை நாக்கு என்று நாம் சொல்லுவதுண்டு. அன்பு மக்களே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளில் இப்படிப்பட்ட இந்த இரட்டை வேடங்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். கணவன் மனைவி வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் இந்த இரட்டை வேடங்கள் வந்து விடுகின்றன. நண்பர்களுக்கு இடையே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இடையேயான அந்த ஒரு உண்மை தன்மையிலும் பிரமாணிக்கத்திலும் இந்த இரட்டை வேடம் வந்து விடுகின்றது. சுய நலனுக்காக இடத்திற்கு ஏற்ப மாற்றி பேசக்கூடிய ஒரு வழக்கம் மனிதர்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது. இன்னும் பல்வேறு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால், தங்களுடைய தொழிலிலே வருமானம் ஈட்டுவதற்காக அவர்களும் இடத்திற்கு தக்கவாறு, ஆட்களுக்கு தக்கவாறு தங்களுடைய சொற்களை மாற்றி பேசுவதை, தங்களுடைய சுய நலத்திற்காக, வருமானத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இறங்குவதை ஒவ்வொரு நாளும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இரட்டை வேடம் இரண்டு நிலைகளில், மாறுபட்ட நிலைகளில் இடத்திற்கு தக்கவாறு மாறி பேசுவது கிறிஸ்தவ வாழ்விற்கு அழகானது அல்ல. அது கிறிஸ்தவ வாழ்விற்கு இழுக்கானது என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. நீங்கள் சொல்ல வேண்டிய செயல், நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் ஆம் என்று சொன்னால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் இல்லை என்று இருக்கட்டும். ஆம் இல்லை என்று இடத்திற்கு தக்கவாறு நீங்கள் மாறி மாறி பேசாதீர்கள். நீங்கள் ஆண்டவரை சார்ந்தவராக இருந்தீர்கள் என்று சொன்னால், நேர்மையான காரியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆம் இது சரி என்பதை உறுதியாக உங்களால் சொல்ல முடியும். இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது உறுதியாக அதை சொல்ல முடியும். மாறாக இந்த இரண்டிற்கு இடைப்பட்ட நிலையிலும் இருக்கக்கூடிய, அப்படி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானது அல்ல என்பதுதான் ஆண்டவர் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னிடத்திலே இப்படிப்பட்ட இரட்டை வேடம் இருக்கின்றதா? ஆட்களுக்கு தக்கவாறு, நேரத்திற்கு தக்கவாறு நான் மாறி மாறி பேசக்கூடியவளாக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த மீடியாக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த அரை வைக்காட்டுத்தனம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அதனை நம்மிடத்திலிருந்து தூக்கி எறிய முன் வருவோம். அவ்வாறு நாம் செய்தோம் என்று சொன்னால்தான் உண்மையான கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த அடையாளங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் வெறுமனை இந்த உலகத்தின் பார்வைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போமே தவிர உண்மையில் நம்முடைய வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வாக இருக்காது. நமக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி பேசுபவர் அல்ல. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இயேசு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய நிலைப்பாட்டுகளில் நேர்மையானதை தெரிந்து கொண்டு அதிலே உறுதியாக இருக்க, தேவையற்றதை வேண்டாம் என்று உறுதியோடு அதனை எதிர்த்து நிற்க நாம் முன் வருவோம். அப்படிப்பட்ட நல்ல மனநிலையை நாம் பெற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய அந்த வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் முத நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களிப்புடன் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப் போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இந்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனாலும் வார்த்தை மற்றும் சொல்லினதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புரியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருளிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பீடித்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரதவியலிடம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை அழைத்திடும். ஆமென். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் மத்தியிலே பணியாற்றுவதற்காக புதியதாக அருட்சகோதரி பாஸ்கா மற்றும் அருட்சகோதரி ஜோஸ்பின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள்.
இறைவனுடைய அருளால் அவர்களுடைய பணி நம்முடைய பங்கு தளத்திலே சிறப்பாக நடைபெற அவர்களுக்காக ஜெபிப்போம். கரவொலி எழுப்பி அவர்களை அன்போடு நம்முடைய பணித்தளத்திற்கு வரவேற்போம். வெல்கம் சிஸ்டர்ஸ். நாளை ஞாயிறு திருப்பலியிலே மற்ற மக்கள் வருகின்ற பொழுதும் அஃபிஷியலாக வரவேற்பு கொடும். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு மக்களே, இன்று மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை சங்கரலிங்கபுரத்தில் வைத்து வெம்பூரின் பங்குத்தந்தை அருள் முனைவர் அருட்தந்தை குமார் ராஜா அவர்களுடைய தலைமையிலே வழிநடத்துதலே உருவாக்க பாசறை அல்லது ஒரு கருத்தமர்வானது நடைபெற இருக்கின்றது. மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை அந்த கருத்தமர்வின் முடிவிலே திருப்பலியானது நடைபெறும். எனவே அன்பு மக்கள், வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தமர்விலே, இந்த உருவாக்க பாசறையிலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலியை நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும், திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே